வணக்கம், இது ஜான்சி அரசுவை கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் வஞ்சர மீன் கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வஞ்சர மீன் கருவாடு பார்த்திங்கன்னா உங்கள் மீனவன் மூக்கியூர்லேருந்து வாங்கினது. ஆல்ரெடி இதில் நம்ம கருவாடு தொக்கை செஞ்சு காமிச்சிட்டோம். இப்போ இதில் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்: வஞ்சர மீன் கருவாடு 100 கிராம், 3 கத்திரிக்காய் வெட்டி வச்சுருக்கோம், முருங்கைக்காய் 2 கட் பண்ணி எடுத்துக்கலாம், 1 கப் தேங்காய் திருவி வச்சுக்கலாம், 2 தக்காளி, வெந்தயம் 1 ஸ்பூன், கடுகு 1/2 ஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 லெமன் அளவு புளி தண்ணியில் கரைச்சிக்கலாம், 2 வெங்காயம் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் தனியா, ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் 2. இப்போ குழம்புக்கு தேவையான மசாலாவை அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சியில் தேங்காய், தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், மிளகு, சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ அதில் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை மிளகாவை சேர்த்துடலாம். இப்போ நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காவை இது கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு முருங்கைக்காவையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதும் கரைச்சி வச்சிருக்கிற புளியை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த நேரத்தில் கருவாடை இது கூட சேர்த்துக்கலாம். கருவாட்டிலேயே நிறைய உப்பு இருக்கிறதுனால நம்ம இதுக்கு உப்பு சேர்க்க தேவையில்லை. ருசியான வஞ்சர மீன் கருவாட்டு குழம்பு ரெடி.
உங்களுக்கு எங்கள் அம்மாவோட சமையல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பாய் பாய்.